என்னோட சேர்ந்து வேதத்தை திருப்புங்கள். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வேகமாய் ஒருவர் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு அப்படின்னா மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட எப்படி இருந்தான்னா யோசனையாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிற இந்த புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் தேவன் மரியாளை என்ன செய்தார்னா, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஒரு காலத்தில் நீ ஒருவரை பெற்றெடுப்ப, அவருக்கு இம்மானுவேல் என்ன செய்வ. இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இப்படி நடந்த ஒரு சங்கதியை ஒருவன் கேட்டுட்டு யோசேப்ட்ட வந்து சொல்றார், எப்பா நீ திருமணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு பெண் இருந்தால, அவள் கன்சீவா வேற இருக்கிறா அப்படின்னு ஒரு காரியத்தை யோசேப்பின் இடத்துல சொல்லுகிறார். இதை கேட்ட யோசேப்பு என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்திலே ஒரு சட்டம் உண்டு. திருமணத்திற்கு முன்பாக கன்சீவ் ஆகிறாங்க, நியாயப்பிரமாண சட்டத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறேனே, அவங்க என்ன செய்யணும்னா பாளையத்துக்கு புறம்பா அவங்கள கொண்டு போய் அந்த பெண்ணை கொண்டு போய் கல்லெறிஞ்சு கொன்றணும். என்னென்ன அப்பேற்பட்ட வேதாகம சட்ட திட்டங்கள் இருந்த காலகட்டத்திலும் இவனுக்குள்ள அந்த உணர்வு வரலை, இவனுக்குள்ள அதை பற்றின யோசனையே இல்லை. இவன் என்ன நினைக்கிறான்னா, அவளை அவமானப்படுத்திடக்கூடாது, அவளை விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படிங்கிறதை மட்டும் இவனுடைய இருதயத்தில் என்ன செய்யறான்னா யோசனையாக இருக்கிறான். நல்லா கவனித்து பாருங்க. ஒருவேளை ஒரு குடும்பத்தில் ஒரு குற்றம் நடக்குதுன்னு வைங்க, அந்த குற்றம் நடந்தது உண்மை, அந்த குற்றம் நடந்தது உண்மை, எதிர்பாராத ஒரு குற்றத்தை இந்த குடும்பம் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை நாம் இன்னொரு இடத்துல சொல்லுவது ஒரு நீதிமானுடைய பண்பு அல்ல. ஹல்லேலூயா. இப்போ ஒரு குடும்பம் வந்து தப்பு பண்ணது உண்மைதான், அவங்க தப்பு பண்ணிட்டாங்க தான். ஹல்லேலூயா. ஆனால் அதற்காக இன்னொரு இடத்துல அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்றது அது என்ன இல்லை, அது நீதிமானுடைய பண்பு. அது சரியா மனிதனுடைய பார்வையில் அது சரியாக இருந்தாலும் அது தேவனுடைய பார்வையில் அது என்னவா இல்லை, அது நீதியா இல்லை. கவனிச்சு பாருங்க. யோசேப்புக்கு அது எல்லாமே இருந்தும் அவன் இருதயத்தில் எதை பார்த்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய நீதியின் நிமித்தம் அவளை அவமானப்படுத்த துணியில. ஹல்லேலூயா. அப்போ அவனை கவனிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தில் தான் நான் பிறக்கணும்னு அவர் திட்டம் பண்ணது எவ்வளவு ஒரு உண்மையா இருக்கிறது, எவ்வளவு அவர் விரும்பிக்கிறார் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. உண்மைங்கிறது ஒரு படம் இருந்தாலும் அவர் எவ்வளவு இந்த குடும்பத்தை விரும்பி இந்த குடும்பத்தில் நான் ஒரு குழந்தையா பார்க்கணும்னு ஆண்டவர் தீர்மானிச்சது எப்பேற்பட்ட ஒரு குடும்பம்ங்கிறத நீங்க கவனிச்சு பாருங்க. தகப்பன் பிறரை குற்றப்படுத்தாத மனதை உடையவன் தகப்பன். தாய் தேவனிடத்தில் கிருபை பெற்ற ஒரு தாய். இந்த குடும்பத்தை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்து இந்த குடும்பத்திலே தான் நான் பிறப்பேன் அப்படின்னு கர்த்தரே என்ன செய்கிறார்னா தீர்மானம் பண்ணி இருக்கிறார். அப்போ கர்த்தர் தேர்ந்தெடுத்த ஒரு குடும்பம் ஒன்று, தகப்பன் நீதியின் கிரியை செய்கிறவன், தாய் கிருபை பெற்றவளாய் அந்த குடும்பத்தை கட்டுகிற இந்த குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்னா அப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யோசேப்பினுடைய காரியத்தை நீங்க கவனித்த பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவமானப்படுத்த மனதில்லாதவன். ஹல்லேலூயா. அப்போ நீதிமானுடைய பழக்கம், நீதிமானுடைய ஒரு பண்பு என்னன்னா, பிறரை அவமானப்படுத்தக்கூடாது, பிறரை காயப்படுத்தக்கூடாது, பிறரை குற்றப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை சொல்லுகிற, இதை கேட்கிற நாம் ஏதாயிலும் ஒரு காரியத்தில் யாரோ ஒருவர் அப்படி தவறிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை போல வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. நமக்கும் அவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்கி தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்னா நடத்துகிறார். இதை கேட்கிற நாம் நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சுபாவங்களிலே, நம்முடைய